ஏமாமா கல்யாணம் இவ்வளவு கஷ்டமா இருக்குது. லவ் பண்றப்ப நல்லா இருக்காளுங்க, பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் டார்ச்சர் தாங்க முடியல. ஏன் மச்சான், என் தங்கச்சிக்கு நான் குறைச்சா? உனக்கண்ணா எங்க அக்காவை கட்டியிருக்க, நீ கொடுத்து வச்சவன். என்னத்த கொடுத்து வச்சோம்? இங்க பாரு மச்சான், நீ என்ன அவனா பேசு, உங்க அக்காவை பத்தி மட்டும் பேசாத. உங்க அக்கா நல்லவ, என் பொண்டாட்டியா கெட்டவ. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. உன் பொண்டாட்டியா கெட்டவ தானே? ஆமா மாமா, எல்லா பொண்ணுங்களும் ஒரே டிசைன் தான் மாமா. காதலிய நல்லவ, பொண்டாட்டிய கெட்டவ, அம்மாவை நல்லவ, மாமியார கெட்டவ, மவளை நல்லவ, மருமகளை கெட்டவ, அக்காவை நல்லவ, நாத்தனார் கெட்டவதா, ஊத்தியா கெட்டவதா. ஏன் கிளாஸ்ரா? அட போயா போ அட்ரா. ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் பேய் பேய் தான், பிசாசு தான். விட்டு கொடுத்து போயிட்டா வாழ்க்கை ஈஸி. இல்லடா போங்க அவர் பேச்ச கேட்காதடா. கல்யாணம் பண்ணாதா, கல்யாணம் பண்ணி வாழ்க்கை மோசம் பெறும்டா. சொன்னா கேள்றா. அப்ப ஒண்ணு பண்ணுவோம், காலையில வெள்ள நெந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போய் நம்ம வக்கீல பார்த்து உங்க 3 பேருக்கு ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் போட்டு வந்துருவோம். என்ன அது நம்ம சிங்கம் 50 வருஷமா பவுனு கூட சேர்ந்து ஊரே ஆண்டாப்ல, இந்த ஆளு 10-15 வருஷமா கல்யாணம் பண்ணி புள்ள குட்டி எல்லாம் பெத்துட்டாப்ல. நீ 5 வருஷமா லவ்ன்ற பேர்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் பண்ணி ஜாலியா இருக்க. நாங்க மட்டும் கல்யாணம் பண்ணாம கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்ல வாங்கி கொடுத்துக்கிட்டே தெரியணுமாங்க. போடா முன்னாடி என்ன தினம் செருப்பு கழட்டி அடிச்சாலும் பரவாயில்ல, நாங்க தொடச்சு விட்டுக்கிட்டே வாழ்க்கை. இல்லடா டே நீங்க திருந்த மாட்டீங்கடா. ஒரு கல்யாணம் இல்லடா, 4 கல்யாணம் பண்ணி கூட நாசமா போங்கடா. அப்ப வா டைவர்ஸ் பண்ணுவோம். முடிவு பண்ணிட்டேன்டா, இனிமே அவ இருக்கிற பக்கம் கூட போக மாட்டேன்டா. இது சத்தியம்டா.